இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. இதை பற்றி லாங் வீடியோவில் பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பத்தை தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு வெங்காயமும் அரைச்சிக்கிறேன். ஏன்னா தேங்காய் வந்துட்டு சரியாக அரைப்படாது. அதனால் அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நான் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்தேன், 4 தக்காளி எடுத்தேன் அரைக்கிறதுக்கு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சதுக்கப்புறம் சைடில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு, நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுறதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைக்கும் போதே ஹோல் ஸ்பைஸ் போட்டு தான் அரைப்பேன். அதனால தான் நான் அரைக்கிறதுக்கு தக்காளி பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு நான் ஹோல் ஸ்பைஸ் கம்மியாக போட்டேன். இப்போது அது பச்சை வாசனை போனதும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இதுவாகட்டும். இப்போ வந்துட்டு மசாலாஸ், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனுக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டதும் குக்கரை திறந்து பார்த்தா சூப்பராக இருந்தது. இப்போது இது கூட தோசை, இட்லி எது வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும்.